இப்போ போட்டிங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். ஓ, ஒரு சின்ன மாத்திரை அளவு இருக்கும், அவ்வளோதான். இந்த கொக்கைன் வந்து சாதாரண ஆள் பயன்படுத்த முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முறை பயன்படுத்துறது 12,000 ரூபா. கொக்கைன் சாப்பிட்டீங்கன்னா பசி எடுக்காதான். இப்போ அதான் கௌரவம். ஆமாம், அந்த ஹை லெவல் போதை பொருள் தான் கௌரவம். ஆமாம். அது வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஸ்மெல் வராது, தொப்பை போடாமல் அப்படி ஒல்லியாகவே இருக்காங்க. இதெல்லாம் தூர போடியா. நீ வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கியா இல்லையா? நீ கோடு வேடையாக இதெல்லாம் பயன்படுத்தின, சில மெசேஜ்லாம் அழிச்சிருக்கிய. ஏன்? பிஸியாக இருக்கவங்க பெரும்பாலும் அதை பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்தினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. வீட்டில் கிடக்காங்க பாருங்கள், மார்க்கெட் இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொக்கைன் பயன்படுத்தினா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்க முகம் எப்படி இருக்கும், அவங்க கண்கள் எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும்லாம் போட்டிருக்கான். அதை போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் எந்த முன்னிலைத்தினடியும் நீங்களே முடிவு பண்ணிங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஸ்ரீகாந்தை தொடர்ந்து இப்போ கிருஷ்ணாவும் மாட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் நீதிமன்ற காவலில் வச்சு விசாரணை சொல்லியிருக்காரு நீதியரசர். இது எப்படி சார் பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சு இந்த கோடுவெல்லாம் பயன்படுத்தி இந்த வியாபாரத்தில் இறங்கியிருக்காங்களா சார்? எப்படி சார்? அதாவது இவர் வந்து எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் கொக்கைன்லாம் போட மாட்டேன், எனக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க, அப்புறம் அடிக்கடி கேஸ் ட்ரபிள் வரும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னுலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தூர போடியா. நீ வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கியா இல்லையா? நீ கோடு வேடையாக இதெல்லாம் பயன்படுத்தின, சில மெசேஜ்லாம் அழிச்சிருக்கிய. ஏன்? அப்படிங்கிறதுல மாட்டிக்கிட்டார், வசமாக மாட்டிக்கிட்டார். இவரும் அதில் வந்து அதாவது கொஞ்சம் இழிச்சவாயன் வந்து சிரிக்கான் தான் போல். அவர் தான் எல்லா இதுவும் வாட்ஸ்அப்பில் போட்டு வந்திருக்கு வா வான்னு சொல்லி அனுப்பி எல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லா தப்புக்கும் இவர் தான் காரணம். இன்னொன்று என்னென்னா, இவர் முதல்ல ஒரு பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டார். யார்? கிருஷ்ணா. அதுக்கப்புறம் அது டைவர்ஸ் ஆகி இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னார். இப்போ நேற்று தகவல் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த புண்ணியவதி யாருங்கிறது நமக்கு தெரியல, அது அவங்க சொந்த விஷயம். ஆனால் போலீஸ்காரங்க துருவி விசாரிச்சிட்டாங்க. இவர் கேரளாவில் போய் நடித்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்ட விஷயங்கள்லாம் இப்போ கேரளாவை நோக்கி தமிழ்நாடு போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினரும் போயிருக்காங்க. இவர் அங்கே யார்ட்டெல்லாம் விற்றாரு போனாருங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இதுக்கிடையில் பெங்களூரில் கென் அப்படின்னு ஒரு பொண்ணு, கானா நாட்டுக்காரங்க, அவங்ககிட்ட கிட்டத்தட்ட பெரிய அளவில் கோக்கைன்லாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ சவுத்தில் வந்து யார் யார் அதை விற்கிறாங்கங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓரளவு அந்த கொஞ்சம் அந்த உச்சத்தை தொட்டுட்டாங்க, யார் யார் கொக்கைன் பயன்படுத்துகிறான்னு. இன்னொன்று என்னென்னா, இந்த கொக்கைன் வந்து சாதாரண ஆள் பயன்படுத்த முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முறை பயன்படுத்துறது 12,000 ரூபா. 1 கிராம். ஆமாம், 1 கிராம். இப்போ போட்டிங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். ஒரு சின்ன மாத்திரை அளவு இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோதானே சார்? அவ்வளோதான், 12,000 ரூபா. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்படியே தென்றலில் மிதக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் 10 நாள் ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த நரம்பு கிட்ட போயிடும். இது எப்படி தெரியுமா? கொக்கைன்னு ஏன் இதுக்கு பேர் வந்ததுன்னா, நான் விசாரித்தேன். அப்போ வந்து கோகோ தாவர இலை இருக்கு இல்லையா, அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட உயிர்கொல்லி போதை மருந்து. இது வந்து எல்லா நாடுகளையும் தடை செய்யப்பட்ட பொருள், விலை உயர்ந்த பொருள். 1 கிராம் கொக்கைன், சாதாரண கொக்கைன் 12,000 ரூபா. அதே ஃபில்டர் காஸ்ட்லி வந்து 30,000 வரைக்கும் போகுமா. ஆமாம், இது வந்து எல்லா இடத்துலையும் தடை செய்யப்பட்ட பொருள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நேராக நரம்பு மண்டலத்தை தாக்கும். அப்போ என்ன ஆகும், அப்படியே அந்த தொட்டில் ஆடுற மாதிரியே, ஊஞ்சல் ஆடுற மாதிரியே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நடிகர்கள் வந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த கொக்கைன் சாப்பிட்டீங்கன்னா பசி எடுக்காதான். அப்படியே இருக்குமா? ஆமாம், அதனால தான் எல்லாருக்கும் அந்த தொப்பை போடாமல் அப்படி ஒல்லியாகவே இருக்காங்க. இந்த கஞ்சா அடித்தாச்சுன்னா தீவனம் ஏற்கப்பட்டது இழுக்கும், சும்மா தின்னுகிட்டே இருப்பான். இது அப்படி நெகட்டிவ். இந்த கொக்கைன் சாப்பிட்டாச்சுன்னா பசியே எடுக்காதான், அப்படியே தெரியாது. ஆமாம், இந்த சில கோடீஸ்வரர்கள் வந்து ஒரு பில்ஸ் போடுவாங்க, மாத்திரை. அந்த மாத்திரை வந்து சத்து எல்லாம் இருக்கும். அது வந்து ஒரு நாள் பூரா சாப்பிடாம வச்சுக்கிடும். அந்த மாதிரிலாம் இப்போ விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்புகள் நிறைய முன்னேறிட்டு, அதனால் இந்த கொக்கைன் வந்து சாப்பிட பசியை தூண்டாத ஒரு அபாயகரமான போதைப்பொருள். அதனால் நடிகர்கள் எல்லாருமே இப்போ எல்லாரும் வந்து எக்ஸசைஸ் பண்ணி
வயிற்றுல சிக்ஸ் பேக்ஸ் ஏற்படுத்துகிற ஒரு இதயம், சாப்பிடாமே வயிறை ஒல்லியாக வச்சுட்டு இருக்குது இந்த டெக்னிக்கு. அதனால் அது ஈஸியாக போதுங்கிறீங்களா? ஆமாம், அதாவது 3 நாள் நல்லா சாப்பிட வேண்டியதில்லை. அப்புறம் அப்படியே சாப்பிடாம இருந்து பழக்கப்பட்ட என்னாச்சுன்னா பசி எடுக்காது. இந்த இது மட்டும் ஏற்கனவே நரம்ப பாதிக்குன்னு சொல்றீங்களா சார்? அது எப்படி சாப்பிடாம வந்தால் அது ரொம்ப பாதிக்குமே உடம்பு? ஆமாம், அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல திடகாத்திரமான உடம்புக்கு 3 வருஷத்தில் நரமண்டலத்தை பாதிச்சு பைத்தியமாயிரும். ஆனால் இதில் வந்து நடிகைகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நடிகைகளும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நடிகைகள் ஆண் பால் பெண் பால்ங்கிறது வந்து இப்போ கிடையாது. பைலட்டாக இருக்காங்க, முதலமைச்சர் ஆகிறாங்க, பிரதமர் ஆகிறாங்க, எல்லா ஊர்லேயும் பெண்கள் எல்லா வேலைக்கும் வந்துட்டாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்னா நம்ம பேர்பாடியோடு இருக்கலாம், பேர்பாடினா இப்போ ஜட்டியோடு இருக்கலாம், பெண்கள் அப்படி இருக்க முடியாதுங்கிறத விஷயம். இப்போ அதையெல்லாம் தாண்டி நம்ம ஆண்கள் போடுற எல்லா ட்ரெஸ்ஸையும் பெண்களும் போடுறாங்க. ஆமாம், நம்ம பேண்ட் ஷர்ட்டை போடுறோம், அவங்களும் பேண்ட் ஷர்ட் போடுறாங்க. அதனால் அது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ அதாவது ஆண் நடிகர்களை விட நடிகைகளுக்கு தான் மன உளைச்சல் அதிகம். இப்போ வந்து அவங்களுக்கு சம்மதம் இல்லாமல் சிலருக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது அந்த எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருக்கும். அப்போது தன்னை மறந்த சூழ்நிலையில் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அப்போ அவங்க இந்த கொக்கைன் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க வருமானமும் வருது, அதை பயன்படுத்திக்கிறாங்க, வாய்ப்பும் வருது அப்படின்னு. ஆமாம், அதனால் பெண்கள் இப்போ தண்ணி அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது உதாரணமாக சமீபத்தில் வந்து ஒரு விருந்து நடத்துனாங்க. அதில் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்கன்னா நடிகர் மாதவன், இசையமைப்பாளர் டி இமான், இயக்குனர் சுதா கொங்கரா, சொல்லிசை பாடல் திருக்குறள் அறிவு, இவ்வளோ கலந்துருக்காங்க. இவ்வளோ தண்ணி அடித்தாங்களா இல்லையா நான் சொல்லலை, குக்கைன் பயன்படுத்துகிறாங்களான்னு நான் உறுதியாக சொல்லலை, கலந்துக்கிட்டு இருக்காங்க. மது விருந்தில் கலந்துருக்காங்க, அது ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மது விருந்து எப்போ பண்ணாங்கன்னா, இப்போ இசை வெளியீட்டு நடக்குதா, அப்போ பகலில் நடக்குது. அப்போ அதில் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் விருந்து, ஒரு 30 பேருக்கு விருந்து. அதேமாதிரி இப்போ படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கும் விருந்து, சக்ஸஸ் பார்ட்டிக்கும் விருந்து, அந்த மாதிரி இப்போது அது பழக்கம் ஆகிடுச்சு. அதனால் அது இன்னும் சொல்லப்போனால் விமல்லாம் வந்து போதையில் ரொம்ப இதாகிட்டார். அதுக்கப்புறம் தான் அவரே சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அதனால் நிறைய நடிகர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு ஆக்சிடெண்ட் ஆன நடிகர்கள்லாம் உண்டு. அதெல்லாம் அப்பப்போ செய்திகள் வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அது சுத்த சுயம்பிரகாசமான நடிகர்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. ஆனால் பொதுவாக இந்த பார்ட்டியில் கலந்துக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடிகர்கள் அந்த மாதிரி இருக்கிறனால அந்த விருந்துக்கு விரும்பி போவாங்க. அதில் பிரேம்ஜி அமரன், இயக்குனர் வெங்கட் பிரபுலாம் இது ரொம்ப நடிகை சோனா வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டே சொல்லிச்சு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அது பழைய விஷயம், அதெல்லாம் கிளற வேண்டாம். அதனால் அந்த மாதிரி சோசியலாக இப்போ எல்லா பாட்டிலையுமே இது மாதிரி போதைப் பொருள் ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறாங்களா சார்? உண்மைதானா? சினிமா ஈஸியாக கிடைக்குதுங்கிறது அல்ல, அது ஒரு கௌரவமாக்கிட்டாங்க. இப்போ இந்த நடிகர்கள் கலந்துக்கிற பார்ட்டி, சினிமா பார்ட்டினா பொதுவாக வந்து இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் தான் இருக்கும், இல்லை ஃபாரின் லிக்கரே இருக்குது, அது வச்சுருப்பாங்க. என்னப்பா இதானா, இதை போய் என்ன ஏது பண்ணுறது, இருக்கா பெட்டமின் இருக்கா, கொக்கைன் இருக்கா, ஹைலி ரேஞ்சு கஞ்சா இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எல்லாமே வச்சுக்கிட்டு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப அதான் கௌரவம். ஆமாம், அந்த ஹை லெவல் போதைப் பொருள் தான் கௌரவம். ஆமாம், அது வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஸ்மெல் வராது. ஆனால் இங்கே போலீஸ் விசாரணை நடந்துச்சு, டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க, என்ன போதை மாட்டிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அது அடுத்த கட்ட நகர்வு தானே சார். இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தால் தான் தெரிய போகுது, மற்றபடி சாதாரண ட்ரிங்க்ஸ் அடிச்சா கூட ஆட்டோமேட்டிக் ஊதுனா கூட தெரிஞ்சிட போகுது. ஸோ அதனால இதை பயன்படுத்துகிறாங்க, எல்லாத்துக்கும் இது வசதியாக இருக்குது. ஆமாம், அதாவது உடம்பு ஏறாது, தீவனம் அதிகமாக எடுக்காது. இப்போ ரம்மு, பியரு, பிராண்டி சாப்பிட்டாங்கன்னா எல்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தொப்பை விழும். ஏன்னா நைட்டில் டைஜஷன் ஆகாது, அது அப்படியே ஸ்டாக்னஸாக தொப்பையில் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பேசாமல் டேப்லெட் போட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை, அவங்களும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களே இத்தனை வருஷமாக சினிமா வாழ்க்கையில் இருக்கீங்க சார், நீங்கள் இது மாதிரி பார்ட்டிகளை பார்த்துருக்கீங்களா இல்லையா? இல்லை, நான் பார்ட்டியில் கலந்துருக்கேன், ஒரு 10 வருஷம் முன்னெல்லாம் பார்ட்டியில் கலந்துருக்கேன். இந்த சினிமாவில் வந்து இப்போ தான் என்னமோ தண்ணி அடிக்கிற பார்ட்டின்னு நினைக்கக்கூடாது. என்எஸ்கே தண்ணி அடிக்கிறவர் தான், தியாகராஜ பகதூர் தண்ணி அடிக்கிறவர் தான். அந்த காலத்தில் இருந்த நடிகர்கள், கதாநாயகிகள் எல்லோருமே தண்ணி அடிக்கிறவங்க தான். அதனால தான் சீக்கிரமாக அவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னா, சிலர் வந்து இருக்காங்க 2 பேக்கில் அவங்க பாட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க, அவங்க ஓரளவு பெருசாக தப்பிச்சிடலாம். அதாவது அந்த கல்லீரல் கிடையாது, இவாட்டுக்கு ஓசையில் கிடைக்குன்னு ஊற்றிக்கிட்டே இருந்து என்ன அவனுக்கு வந்து தொப்புன்னு விழுந்துடும். அப்புறம் கல்லீரல் பாதிக்கப்படும், மறுநாள் வந்து சாப்பிட முடியாது, மறுநாள் எந்திரிச்சு வேலை செய்ய முடியாது, ஒரு சோகம், ஒரு சுறுசுறுப்பு இன்மை வந்துடும். இந்த தண்ணி அடித்தா அந்த இதெல்லாம் வந்துடும். அதனால் அது அப்படி ஆயிடுது. அது ஒரு ஃபேஷனாகவும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ உதாரணமாக நான் யாருக்குனே சொல்லியிருக்கேன், அதாவது என்னையெல்லாம் வந்து அதிகமான படங்களில் வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போனது காரணம் நான் தண்ணி அடிக்காது தான். அவர் அதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார் ஐயா,
நாம் ஏதாவது பேசுவோம், அந்த ஆள் போய் ஏதாவது பேசிடுவான், இல்லை பேப்பரில் எழுதிடுவான்னு சொல்லி பயப்படுவாங்க. ஓஹோ, இது ஒரு காரணம் இருக்காங்க. நான் ஜென்ஸாக இருந்தால் தண்ணி அடிக்கணும், லேடிஸாக இருந்தால் லேடிஸாக இருந்தால் தண்ணி அடிக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கணும். ஓஹோ, கையை மேலே கை போட்டு டான்ஸ் ஆடுவாங்க, கண்ணத்தோட கண்ணை உதவுவாங்க, இல்லாட்டி சிலர் கிஸ் அடிப்பாங்க, சிலர் வந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போடுவாங்க, சிலர் ஒத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் வர்றாங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா ஆமாம். அதாவது எஸ்கேப் ஆகிடுறது சில ஆளுக்கு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எல்லா நடிகர்களும் மோசமானவர்கள் அல்ல. சில குறிப்பிட்டவர்கள் அடிமையாகிட்டவர்கள் இப்படி இருக்காங்க. அதனால் நான் ஒன்று எல்லா நடிகர்களும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த மது விருந்துக்கு இரவு விருந்துக்கு போகாத நடிகைகளும் பலர் இருக்கிறார்கள். நான் அதெல்லாம் வரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு வாக்குமூலத்தில், போன சனிக்கிழமை எனக்கு 1/4 கிலோ வாங்கி வச்சுருந்தேன் அப்படிங்கிறாப்ல. எப்படி சார் கிலோ கணக்கெலாம் கிடைக்குதா இது? இல்லை, 1/4 கிலோ விலை என்ன தெரியுமா உங்களுக்கு? 1/4 கிலோ வாங்கி வச்சுலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. இல்லை, சொல்லியிருக்காரு வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காரு. அப்போ அது வேற யாருக்காவது போயிருக்கும். யாரு கொடுத்தாருன்னா பிரசாத் தான் கொடுத்தாரு. அது பிரசாத் ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கும்போது, இல்லைங்க ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்துட்டாரு என்கிட்ட, ஒரு பார்ட்டிக்காக வாங்கி போலீஸ் விவகாரம். அதில் நம்ம என் பிள்ளை போய் ரொம்ப நுழைக்கணுங்க இல்லை. ஏன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அவர் விற்கலைங்கிறாரு. இந்த போலீஸ் தரப்பில் சொல்லியிருந்தாங்கன்னா அது இன்னும் அவருக்கு தண்டனை கடுமையாகும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா நர்காட்டிக்ஸ் மூவ்மெண்ட்டுன்னே போலீஸில் தனி செக்ஷன் இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப மோசமாக அதை டீல் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் இப்போது ஆரம்பத்தில் நேற்று ஸ்ரீகிருஷ்ணா வந்து முந்த நாள் காலையில் 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் விசாரணை போயிருக்கு. மறுநாள் 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் போயிருக்கு. அப்போ மறுநாள் பகல் 11 மணி வரைக்கும் அவர் வந்து அரெஸ்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த டெஸ்ட்டு ரிசல்ட் வரும்போது தான் இவர் மாட்டிக்கிட்டார். இதில் மெயினாக வந்து 3 எழுத்து நடிகை மெயினாக மாட்டியிருக்காங்க அப்படி சொல்லலாம் சார். யார் சார் அந்த 3 எழுத்து? ஏங்க இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா நம்ம மாட்டிப்போம். நாளைக்கு அவன் ஒன்றும் இல்லைன்ட்டு எதை வச்சு என்ன சொன்னேன்னு நான் கேட்டேன்னா எங்கே போகிறது? யாரை வேணாலும் நினச்சிங்க. ஆனால் பிஸியாக இருக்கவங்க பெரும்பாலும் அதை பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்தினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. வீட்டில் கிடக்காங்க பாருங்கள், மார்க்கெட் இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கூகுளில் ஒன்று இருக்குது, கொக்கைன் பயன்படுத்தினா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்க முகம் எப்படி இருக்கும், அவங்க கண்கள் எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும்லாம் போட்டிருக்கான். அதை போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் எந்த 3 எழுத்து நடிகை நீங்களே முடிவு பண்ணிங்க. அந்த பழியை நான் ஏற்றுக்கணும்? இது கூகுளில் இருக்குது. இப்போ கொஞ்சம் குரல் உங்கள் லேசம் மாறுறது, அப்படியே ஒரு கண்ணுக்கு ஒரு வித்தியாசம் வர்றது, சரியாக அவங்களால ஒரு பிரச்சனையை திரும்பி பேசுவாங்க, அந்த மாதிரியான ரிப்பீட்டடாக. ஆமாம், அதுதான் கொக்கைனுடைய இது. ஆனால் ஆள் வந்து முன்னை விட வெயிட்லெஸ் ஆகிடுவாங்க, அதுவும் கவனிச்சிக்கலாம். இதில் லிஸ்ட்டு பெருசாக போகுதுன்னு சொல்கிறாங்களே சார், நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. குறிப்பாக சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. பிரபலங்கள் இதில் வந்து ஆதாரம் தான் மாட்டுவாங்க, ஆதாரம் இல்லைன்னா மாட்ட மாட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்களே சொல்லுவீங்க வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி அது பெரிய செயின் நெட்வொர்க்காகவே நடந்திருக்கு அப்படின்னு. அதில் வந்து கோடு வேர்டு பயன்படுத்தியிருக்காரு. என்ன சார் அந்த கோடு வேர்டு? அதெல்லாம் போலீஸ்காரங்க சொல்லுவாங்கல்ல, என்ன நாம் என்ன ஏதோ பில்லுங்கிற வேலையா அதான் கோடு வேர்டா எப்படி சார்? அது நம்ம தெரியாது சாமி, கோடு வேர்டு. ஏன்னா போலீஸார் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் தெரிவிப்போம், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் விசாரணை நடத்துகிறோமா வேறு நடத்துகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அது நம்ம அந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அதனால் இப்போ கொக்கைனுங்கிறது எதுலேருந்து தயாரிக்கப்படுறதுன்னு நான் சொன்னேன். எங்கேருந்து கிடைக்கிது, எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பர் நாட்டில் இருந்து தான் வருது. கென்யா நாடு, நீக்ரோ. ஆமாம், நீக்ரோ நாட்டில் தான் வருது. ஏன்னா அவன் தான் அதிகமாக பயன்படுத்துகிறவன். ஸோ இப்போ ஒரு பெண்ணு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெங்களூரில் வச்சு ஒரு பெண்ணு, கருப்பர் பெண்ணு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து, ஏன்னா அந்த நாடுகளில் வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு வழி இல்லை, காசு கம்மியாக வறுமை கோட்டு கீழே உள்ள நாடு. அதனால் அவங்க இங்கே இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அதிகமான காசு உள்ளவங்கள்ட்ட போய் விற்கிறாங்க. இது கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.